எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்துல தமிழக அரசு வரிசையா பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இல்லையா? அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எது என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இத்தனை அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுல எது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? வாங்க இந்த முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்லயே ஒரு மிகப்பெரிய செய்தி. ஆமாங்க, தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. அதோட முழு விவரங்களையும் இப்ப பார்க்கலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடக்க போகுது. ஆனா இந்த 5 மாநிலங்களோட ஓட்டு எண்ணிக்கையும் மே மாசம் 4ஆம் தேதி ஒரே நாள்ல நடக்க போகுது. அன்னைக்கு ஒரு பெரிய நாள் தான். இந்த தேர்தலோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். 5 மாநிலத்தின் சேர்த்தா மொத்தம் 17.4 கோடி மக்கள் வாக்களிக்க போறாங்க. இவ்ளோ பேருக்கும் வசதியா இருக்கணும்ல, அதுக்காக கிட்டத்தட்ட 2.19 லட்சம் வாக்குச்சாவடிகளை அமைக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முழு தேர்தல் நிகழ்வையும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துறதுக்காக சுமார் 8.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் களமிறங்க இருக்காங்க. நினைச்சு பார்க்கவே பெரிய விஷயமா இருக்கு. சரி, தேர்தல் அறிவிப்பு வந்தாலே கூடவே தேர்தல் நடத்தை விதிகளும் வந்துரும். இது என்னன்னா, தேர்தல் நியாயமா நடக்கணும்னு கட்சிகளும் பொதுமக்களும் பின்பற்ற வேண்டிய சில தற்காலிக ரூல்ஸ் தான். இதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 50,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுத்துட்டு போனா அதுக்கு சரியான ஆவணம் கையில இருக்கணும், நகைகளுக்கு பில் இருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமா, ஓட்டு போட போகும்போது வாக்குச்சாவடிக்குள்ள செல்போன் எடுத்துட்டு போக கூடாது. இதை மறந்துடாதீங்க. ஓகே, தேர்தல் விஷயங்களை விட்டுட்டு இப்போ நம்ம பர்ஸ பாதிக்கிற விஷயங்களை பத்தி பேசுவோம். பணம், வரி, சலுகைகள், இதுல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல போக்குவரத்து செலவுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க அடிக்கடி ஹைவேஸ்ல பயணம் செய்றவரா இருந்தா இத கவனமா கேளுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து தமிழ்நாட்டுல இருக்க 66 டோல்கேட்கள்ல கட்டணம் 5% வரைக்கும் அதிகமாக போகுது. அதாவது உங்க வண்டியை பொறுத்து 10 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் நீங்க அதிகமா கட்ட வேண்டியிருக்கும். சாலை பராமரிப்பு செலவு அதிகமாயிடுச்சுன்னு காரணம் சொன்னாலும் இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, அரசாங்கம் சொன்ன நகை கடன் தள்ளுபடி என்ன ஆச்சு? கிடைக்குமா கிடைக்காதா? அதோட இப்போதைய நிலைமை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக மொத்தம் நகைக்கடன் தள்ளுபடி பத்தின பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ தங்க விலை ஏறிட்டே போறதால ஒருவேளை 3 சவரன் வரைக்கும் தள்ளுபடி செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரே குடும்பத்துல பல பேர் கடன் வாங்கியிருந்தா தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாருக்கும் பொருந்தாது. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டுல வந்திருக்கிற கட்டுப்பாடுகளால பாதிக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. அவங்க எலக்ட்ரிக் சாதனங்களுக்கு மாறுறதுக்கு அரசாங்கம் ஒரு புது மானிய திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இந்த மானியங்கள் எதுக்குன்னா, ஹோட்டல், டீ கடை மாதிரி சின்ன தொழில் பண்றவங்க எலக்ட்ரிக் அடுப்பு மாதிரி சாதனங்களுக்கு ஈஸியா மாறணும் தான். இதனால அவங்களோட பணச்சுமை கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ அரசு ஊழியர்களுக்கும் சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்கும் என்னென்ன நலத்திட்ட அறிவிப்புகள் வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். முதல்ல மாநில மின்சார வாரிய ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி காத்திருக்கு. பாருங்க, புது ஒப்பந்தப்படி டிசம்பர் 2023 இருந்தே அவங்களோட அடிப்படை சம்பளத்துல 6% உயர்வு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 3% உயர்வு, அனுபவத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அவங்களோட மாதாந்திர ஓய்வூதியம் 12,000 ரூபாயிலிருந்து இப்போ 15,000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. குடும்ப ஓய்வூதியமும் ஏறி இருக்கு. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தின் போது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச ரேஷன் கடை ஊழியர்களை பாராட்டும் விதமா அவங்களுக்கான ஊக்கத்தொகையை டபுள் ஆக்கியிருக்காங்க. அதாவது ஒரு கார்டுக்கு 50 பைசாங்கிறது இப்போ 1 ரூபாயா உயர்ந்திருக்கு. சரி, இப்போ கடைசியா நம்மளோட டெய்லி லைஃப்ல உடனடியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை பார்த்துடலாம். வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சில மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் மதியம் 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வெயிலோட தாக்கம் வழக்கத்தை விட 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துற சிகப்பு சிலிண்டர்களை கடை, ஹோட்டல் மாதிரியான வியாபாரத்துக்கு பயன்படுத்துறது சட்டப்படி தப்புன்னு அரசாங்கம் ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்கு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதிகாரிகள் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இந்த மாதிரி தப்பா பயன்படுத்துறத பார்த்தா நம்ம புகார் கொடுக்கறதுக்கும் நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ பார்த்தா கண்டிப்பா புகார் கொடுங்க. ஒரு பெரிய வளர்ச்சி அறிவிப்பு இது. மதுரை விமான நிலையம் இனிமே அதிகாரப்பூர்வமா சர்வதேச விமான நிலையமா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால மதுரையிலிருந்து நேரடியா வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. தேர்தல், வரி, நலத்திட்டங்கள், வானிலைன்னு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ கடைசியா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா அறிவிப்புகளையும் எது உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது?